ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமையும் ஏன் எனக்கு அதிகமா வலிக்குது, ஓடுறோம், பிரச்சாரம் பண்றோம், நம்மளை இழக்கிறோம், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஏன் துணிச்சலா ஓடுறோம்? உள்ளத்தில் கருணை என்ற ஒன்றை இறைவன் தந்திருக்கிறான். உள்ளம் விசாலப்பட்டுச்சுன்னா நம்ம உடம்புல இருக்க, உள்ளத்துல இருக்க ஒவ்வொரு பலவீனமா கலண்டு வெளியேறும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு நான் விட்னஸ் பண்றேன். இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நிறைய போய் சொல்லியிருக்கேன். எப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தியாக வாழ்க்கையும், அல் அமீன் வாய்மையாளர், அவர் பொய்யே பேச மாட்டாருங்கிற விஷயங்களை படிச்சனோ, அதுக்கு பிறகு நான் போய் பேசுறது நிப்பாட்டினேன். ஏன்னா வரதட்சணைக்கு எதிராக, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக, பெண் விடுதலைக்காக, பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வேணுங்கிறதுக்காக, பெண் கல்வி வேணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. தீர்வு என்னன்னு தெரியல. போராட மட்டும் தான் முடியுது. ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை படிச்ச பிறகு அவங்க பொய் பேசாம இருந்ததுனாலதான் 23 வருஷத்துல ஒரு ஒழுக்கம் மிகுந்த சமூகத்தை அவங்களால கட்டமைக்க முடிஞ்சுச்சு. பாலியல் வன்கொடுமை இருந்துச்சு, வரதட்சணை இருந்துச்சு, பெண்களை புதைச்சாங்க, பெண்களை மோசமா பயன்படுத்தினாங்க, அடிமை முறை இருந்துச்சு. அவ்வளத்தையும் தாண்டி ஆகப்பெரிய ஒழுக்கம் நிறைந்த, வெளிச்சம் நிறைந்த சமூகத்தை உருவாக்கி காட்டினாங்க. சஹாபாக்களும் சஹாபியாக்களுமாக அவ்வளவு வெளிச்சமாக இருந்துச்சு அந்த காலம். அப்ப அப்படி மாத்தணும்னா நம்மளும் பொய் சொல்லாம இருந்து பிரச்சாரம் பண்ணாதான் முடியுங்கிறதுனால அதை ரியலைஸ் பண்ண வச்சது அந்த இடத்துல இறைவன். அதனால நான் போய் பேசுனது நிப்பாட்டினேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு என்னுடைய பிரச்சாரங்களும், பெண்களுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிற பணிகளும் அல்லாஹ் அதை விசாலமாக்கி தந்துட்டு இருக்கிறான்.